திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரும் ஜூலை மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் ராஜகோபுரத்தில் உள்ள 9 கலசங்களும் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் கோபுரத்தில் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக சிறப்பு பெற்றது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி நாடுகளிலிருந்தும் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. HCL நிறுவனம் சார்பில் 200 கோடி ரூபாயும், அறநிலைத்துறை சார்பில் 100 கோடி என மொத்தம் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி துவங்கிய இந்த பணிகள் தற்போது 80% வரை நிறைவு பெற்றுள்ளது. இதில் திருமண மண்டபம், பக்தர்கள் தங்கும் விடுதிகள், பூங்காக்கள், அன்னதான மண்டபம் மற்றும் இந்த குடமுழுக்கு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பெருந்திட்ட வளாக பணியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர பணிக்கான பாலாலயம் நடைபெற்றது. இதையடுத்து 137 அடி உயரமும் 9 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வந்தது. இதில் ராஜகோபுரத்தில் கீழ்த்தள பகுதிகள், தூண்கள் புதுப்பிக்கும் பணிகளும், ராஜகோபுரத்தில் உள்ள 9 கோபுர கலசங்கள் புதுப்பிப்பதற்காகவும், கோபுர கலசங்களில் உள்ள பழைய நவதானியங்களை மாற்றுவதற்காகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் கோபுரத்திலிருந்து கலசங்கள் கலட்டி கீழே கொண்டு வரப்பட்டு புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் கடந்த முறை 2009ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அறிவித்துள்ளது. இதற்காக பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் ராஜகோபுரத்திலிருந்து கும்ப கலசங்களை புதுப்பிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்றைய தினம் புதுப்பிக்கப்பட்ட கும்ப கலசங்கள் ராஜகோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதை பொருத்தும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது.